வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். என் பேர் தினேஸ்வரன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மென்சஸ் ஸ்கொயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனான வீக் 10 அண்ட் வீக் 11 அப்படின்னு பற்றி தான் இந்த வீக்கில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த வாரம் வந்து வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால. மற்றபடி இந்த 2 வாரமே ரொம்ப சூப்பராக போச்சு. அதனால் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் வீடியோவில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். வழக்கம் போல் நம்ம தேதியிலேருந்து ஆரம்பிப்போம். அதாவது மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 வார காலகட்டத்தில் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2 வார காலகட்டத்திலுமே என்னோடய ஃபாஸ்டிங் நான் ரொட்டீன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டேன். என்னோடய எக்ஸசைஸ் ரொட்டீன், அதாவது வாக்கிங் ரொட்டீனையும் ஓரளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டேன். ஏன்னா நடுவில் வந்து சில பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்தது, அதை பார்க்கணும், அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 2 நாள் பண்ண முடியாமல் போச்சு வாக்கிங். ஆனால் மற்றபடி அந்த 2 நாளை தவிர மீதி 2 வாரத்துலேயும் எல்லா நாளும் மினிமம் வாக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீச்சுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற பப்ளிக் பார்க்கில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். லைக் அந்த டிப் ஸ்டேஷன், பாடி வெயிட் லெக் ப்ரெஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மசில் சோர்னஸ் வந்துருச்சு. நான் வந்து பழைய ரெப்பில் இருக்கிறது அந்த நினப்பிலே ட்ரை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா தான் லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுநாள் காத்தால் எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மசில் சோர்னஸ் ஆகிடுச்சு. லைட்டாக இப்படி மூவ் பண்ணாலே மசில் சோர்னஸ் வந்து க்ளீனாக தெரியறதுக்கு ஓவராக மசில் சோர்னஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, நிறைய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே செய்ய முடியல. அதனால் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம எந்த லிமிட்டில் இருக்கோம், அதாவது எந்த ரேஞ்சில் இருக்கோம், நம்ம எங்கேருந்து எங்கே ப்ரோக்ரஸ் பண்ணணும், நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன, எண்டிங் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. மற்றபடி இந்த வாரம் ரொம்பவே அமேசிங்காக போச்சு. என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கேன். இப்போ முன்னை விட, அதாவது லாஸ்ட் 2 வீக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 வீக்ஸ் வந்து முன்னை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனால தான் நானே சொல்லிக்கக்கூடாது, பட் ஸ்டில் நான் தான் சொல்லி ஆகணும். அதனால் எனக்கே ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கேன் ஓரளவுக்கு. முன்னை விட கடந்த 2 வாரத்தை விட இந்த 2 வாரத்தில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்ம அடுத்த 2 வாரத்துக்கான டார்கெட்டை பார்ப்போம். அதாவது வர வாரங்கள் வீக் 12 அண்ட் வீக் 13 நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். வீக் 12 அண்ட் 13 என்ன டார்கெட் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபுட்டில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம தான் வாக்கிங் போகிறோமே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுத்தனம் வந்துடுச்சு. அதனால் அந்த மாதிரி அசால்ட்டாக விடாமல் ஈஸியாக எடுத்துக்காமல் நம்ம வந்து ஃபுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 1. 2வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குக்கு போய் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த டார்கெட்டை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன், எங்கேருந்து எங்கே ப்ரோக்ரஸ் பண்ணணும், என்னோடய ஸ்டார்டிங் லெவல் என்ன, எண்டிங் லெவல் என்ன, என்னோடய ரீச்சிங் டார்கெட் எங்கே அப்படிங்கிறத நான் கிளியராக கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு திருப்பி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ரெடி பண்ணி ஆகணும். ஏன்னா வெளியில் சூழ்நிலை சரியில்லை, திருப்பி லாக்டவுன் அது இதுன்னு எல்லாமே இப்போ ஒன்றா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாங்க, இப்போ காலேஜுக்கு கொண்டு வராங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் வந்து வெளியில் சூழ்நிலைகள் சரியில்லை. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து ரெடி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக எஃபிஷியண்ட்டாக நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்னோடய அடுத்த 2 வாரத்துக்கான டார்கெட் இந்த 3 விஷயந்தான். மறக்காமல் உங்களோட ப்ராக்ரஸ் என்ன, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட எல்லாருடைய கமெண்ட்ஸையும் பார்த்து ஒன்றுனா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேலஞ்சில் இன்க்ளூட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அவ்வளோதான் மக்களே, அடுத்த வாரம் இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியானேஸ்வர். டேக் கேர்.